இபிஎஃப் பென்ஷனர்கள் நாங்கள் ஒரு 10 வருடமாக தொடர்ச்சியாக எங்களது மிக முக்கியமான கோரிக்கைகளை வைத்து போராடி வருகிறோம். அதாவது குறைந்தபட்ச பென்ஷனாக மாதம் ரூபாய் 9,000 வழங்க வேண்டும். சீலிங்கை விட சம்பளம் அதிகமாக இருப்பவர்களுக்கு உயர் பென்ஷன் வழங்க வேண்டும். இபிஎஃப் பென்ஷனர்களுக்கு இஎஸ்ஐ மருத்துவ வசதி தர வேண்டும். பறிக்கப்பட்ட ரயில் கட்டண சலுகையை மூத்த குடிமக்களுக்கு வழங்க வேண்டும். இந்த 4 முதன்மை கோரிக்கைகளை வைத்து நாங்கள் கடுமையாக போராடின்னு வரோம். இப்போ கூட சமீபத்தில் டெல்லியில் போயிட்டு மிகப்பெரிய தர்ணா நடத்தி எம்பிக்களை எல்லாம் சந்தித்து எல்லாவற்றையும் பேசி வருகிறோம். அகில இந்திய பென்ஷனர் சங்க கூட்டமைப்பினுடைய அறைகூவலாக இந்த அரசு எதுவுமே செய்யவில்லை, இபிஎஃப்ஓ எதுவுமே செய்யவில்லை என்ற போது நாங்கள் ஒரு பெரிய போராட்ட திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். மார்ச் மாதம் 18ஆம் தேதி இந்தியாவில் உள்ள அனைத்து பிஎஃப் அலுவலகங்களையும் முற்றுகையிடப் போகிறோம். பிஎஃப் பென்ஷன்தாரர்கள் மட்டுமல்ல, பிஎஃப் சந்தாதாரர்களும் இதில் இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு, பிஎஃப் அலுவலகத்தை ஸ்தம்பிக்க செய்யும் அளவுக்கு இந்த போராட்டத்தை அகில இந்திய பென்ஷனர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்திருக்கிறது. இங்கே அதில் சென்னை இபிஎஃப் பென்ஷனர் சங்கம் நாங்களும் கலந்து கொள்கிறோம். எல்லா பென்ஷனர் அமைப்புகளும் கலந்து கொள்கிறது. இபிஎஃப் பென்ஷனர்களே, நீங்களும் பெருவாரியாக கலந்து கொண்டு நம் கோரிக்கையை வென்றெடுக்க ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். அனைவரும் வாருங்கள். மார்ச் 18 பிஎஃப் அலுவலகங்கள் முன் மறியல். இங்கே சென்னையிலே முகப்பேர் பிஎஃப் ஆஃபீஸ், அம்பத்தூர் மண்டல பிஎஃப் ஆஃபீஸ் அலுவலகத்தில் எதிரே நாம் முற்றுகையிட இருக்கிறோம். ஆகவே அனைவரும் வாருங்கள் வாருங்கள் என்று சென்னை இபிஎஃப் பென்ஷனர் சங்கம் உங்களை கைகூப்பி அழைக்கிறது. இபிஎஸ் பென்ஷனர் சங்கத்தின் சார்பில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களை சந்தித்து அவர்கள் ஓய்வு பெற்ற பின் அவர்களை அணிதிரட்டி சங்கமாக அமைத்து உயர் பென்ஷன் அதேமாதிரி குறைந்தபட்ச பென்ஷனாக பெற வேண்டும் என்று நாடு முழுவதும் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக சென்னையில் இருக்கக்கூடிய இபிஎஃப் பென்ஷனர் சங்கம் இந்த இயக்கத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக நாம் நடத்தக்கூடிய போராட்டங்கள், ஏராளமான போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். ஏராளமான ஓய்வு பெற்ற தொழிலாளர்களை இணைத்திருக்கிறோம். ஓய்வு பெற்ற பிறகு அமைதியாக இருக்க வேண்டும் நினைத்தாலும் காற்று இலைகள் அசையக்கூடாதுன்னு நினைத்தாலும் காற்று விடுவதில்லை என்பதை போல நாம் அசைத்துக் கொண்டே இருக்கிற அரசாங்கம். ஆகவே இதுக்கு எதிராக போராட்டங்களை தூண்டிவிட்டக்கூடிய அரசாங்கம் தான் எங்களை போராட தூண்டி இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களை மதித்து அவர்களுக்கு தர வேண்டிய நியாயமான பென்ஷனை தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்க விரும்புகிறோம். இன்னொன்று, அதாவது மத்திய அரசாங்கம் கேட்கிற அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசிலும் நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்துக்கிறோம். இன்றைக்கு ஆந்திராவிலே, அதேமாதிரி கேரளாவிலே, பாண்டிச்சேரியிலே, தெலுங்கானாவிலே இப்படிப்பட்ட மாநிலங்களில் இதுமாரி ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு என்று ஒரு ஊக்கத்தொகை வழங்குகிறது. ஒரு 1,600 ரூபாய் போல வழங்குகிறது. பாண்டிச்சேரியில் 60 வயசு, 70 வயசு, 80 வயசுக்கு தந்தார் போல இந்த ஊதியத்தை உயர்த்துகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட நிதி வழங்கப்படவில்லை. ஆகவே இபிஎஃப் பென்ஷன் சங்கம் தமிழக அரசை பணிவன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்களும் இது போன்ற ஊக்கத்தொகைகளை ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு வழங்குவீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களை கருணையோடு பார்ப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, வருகிற 18ஆம் தேதி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இபிஎஃப் அலுவலகங்கள் முன்னாடி நாம் நடத்தக்கூடிய போராட்டம் என்பது மக்களை திரட்டி மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கம். இதில் எனக்கு என்ன என்று நீங்கள் ஓய்ந்து விடாதீர்கள். நீங்கள் அனைவரும் வாருங்கள். இன்றைக்கு நான் வாங்கக்கூடிய பென்ஷன், நான் வாங்குகிற பென்ஷன் 2,308 ரூபாய். அசோக் லைனில் ஓய்வு பெற்ற பின் 2013 ஓய்வு பெற்றேன். ஆனால் நான் வாங்குகிற பென்ஷன் 2,308 ரூபாய். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் 2,308 ரூபாய் வைத்து நாம் எப்படி நம்முடைய பயணத்தை கடக்க முடியும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மருத்துவ செலவுகள், அதேமாதிரி மற்ற செலவுகள்லாம் வருகிற பொழுது இதெல்லாம் மத்திய அரசும் மாநில அரசும் கவனத்தில் கொண்டு நம்மீது கருணை வைத்து நாம் குறைந்தபட்ச பென்ஷனாக மத்திய அரசை கேட்பது 9,000 + டிஏ வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். அதேபோல் எங்களுக்கு மருத்துவ இஎஸ்ஐ காப்பீட்டு தொகை, இஎஸ்ஐயில மருத்துவத்தை நீங்கள் அதுக்கான செலவுகளை தர வேண்டும் என்று விரும்புகிறோம். தமிழக அரசும் எங்களுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 1,600 வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதெல்லாம் வழங்குகிற பொழுது எங்களுடைய
எங்களுடைய வாழ்த்தும் உங்களுக்கு பலமாக இருக்கும். அது நேரத்தில் எங்களை கவனிக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.